வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ பிஜின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 18,500 58,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 24,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை. லாஸ்ட் டேட் ஜனவரி 30 வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே 3rd பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர் முகவரி ரைட் பண்ணிடுங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டு ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சமயம் மென்ஷன் பண்ணிட்டு கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். நீங்கள் முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இதர தகுதிகள் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு ரெண்டுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே அப்ளிகேஷன்லேயே நீங்கள் 2 போஸ்ட்டு 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு அப்ளிகேஷனில் ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். 2-3 பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் புதுசாக வாங்கி அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம் நாள் ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசி, மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தகுதி இதர தகுதிகள் இதெல்லாமே இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 10x4 inches போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதிலோட பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட விண்ணப்பதாரலாக இருந்தால் 50 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் 75 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். உதவி ஆணையர் / செயல் அலுவலர், அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், திருவொற்றியூர், சென்னை 19 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 30. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் 30 ஜனவரி 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர், வசூல் எழுத்தர், அலுவலக உதவியாளர், காவலர், வேத பாராயணம், உதவி சுயம்பாகம் சொல்லி 6 டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இளநிலை உதவியாளர் கேடரில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,500 58,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் சேலரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 10th
பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th மேலே 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், எலிஜிபிள் தான். அடுத்து வசூல் எழுத்தர், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. 18,500 58,500 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்குமே 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம், நீங்கள் எலிஜிபிள். அடுத்து அலுவலக உதவியாளர் 1 வேகன்சி, சேலரி 15,900 50,400 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 22,000 மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8th மேலே 10th 12th என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பப்பட்டீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து காவலர், இந்த போஸ்ட்டுக்குமே 15,900 50,400 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேத பாராயணம், சேலரி 15,000 50,000 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனமோ அல்லது அரசு நிறுவனமோ அல்லது ஏனைய யாதொரு நிறுவனம் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலை இது தொடர்புடைய துறையில் 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உதவி சுயம் பாகம், இந்த போஸ்ட்டுக்கு 10,000 33,500 வரைக்கும் சேலரி இருக்கும். 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கோயில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப பிரசாதம் நெய்வேத்தியம் இதெல்லாம் உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 1/7/2025 அந்த டேட்டுக்குள்ளே 18 45 வயதுக்குட்பட்ட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய HRC வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 45 உட்பட்ட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கணும். இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும். தமிழை நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷனோடு நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அக்னாலேஜ்மெண்ட்டோடு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 30 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேசிஸில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்காது. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 30 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வர்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, பிளேஸு இதெல்லாமே இன்டர்வியூ கால் லெட்டர் மூலமாக தெரியப்படுத்துவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்லியிருக்க டேட்டில் சொல்லியிருக்க பிளேஸில் சொல்லியிருக்க டைமுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும். ஸோ அதனால தான் உங்களை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. HRC டிபார்ட்மெண்ட் நிறைய வேகன்சிஸ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.